விவசாயிகளுக்கு எதிரியாக மோடி பல திட்டங்களை சட்டங்களை கொண்டு வந்தார். அதனை எதிர்த்து போராட்டம் நடத்தி 400க்கு மேற்பட்டவர்கள் மாண்டார்கள். அதற்கு பின்னால் அதை திரும்ப பெற்றுக் கொண்டார். காந்தியின் மீது அவர்களுக்கு இருக்கிற அந்த வன்மை இன்னும் ஒழியவில்லை. இரவு நரேந்திர மோடி அறிவித்தாலும் அறிவிப்பார், இனிமேல் காந்தி படம் போட்ட நோட்டெல்லாம் செல்லாதுன்னு அறிவித்தார். என்னது ஜி தமிழ்நாட்டு மக்களுக்கு வாயிலே சொல்ல முடியாத வார்த்தைகள். 1 கோடி மக்களுக்கு பேர் இந்த மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு ஊரக உறுதி திட்டத்தில் பயனடைகிறார்கள். இந்த 1 கோடி பேரை முடங்க செய்ய வேண்டும், வாழ்வாதாரத்தை அழிக்க வேண்டும். இதுதான் பாஜகவுடைய திட்டம். மகாத்மா காந்தி பெயரை மட்டும் அவர் நீக்கிறார்கள் என்று நம்மால் எளிதாக எடுத்துக் கொள்ள முடியாது. மக்களுடைய வயிற்றில் அடித்திருக்கிறார்கள், மக்களுடைய பசியோடு போராடுகிறார்கள், வாழ்க்கையோடு போராடுகிறார்கள். 100 நாள் வேலையெல்லாம் இத்தனை வருஷமா அவர் கொடுக்கவே இல்லை. 25 நாட்கள் அளவுக்கு குறைத்து சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த மோடி அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. காந்தியின் தேசத்தை கோட்சேவின் தேசமாக மாற்றுவதற்காக இவர்கள் தொடர்ந்து திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த RSS உதிச்ச காலத்திலிருந்து தொடர்ந்து ஃப்ராடு, திருட்டு வேலை, பொய் வேலை, அயோக்கியத்தனமான வேலை, மோடிங்கிற பேர்ல ஒரு ஃப்ராடு இந்தியாவை நாட்டை ஆண்டுகிட்டு என்னென்னலாம் அயோக்கியத்தனம் பண்ண முடியுமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப எல்லாரையும் விட்டுட்டு இப்ப நேரா மகாத்மா காந்தி மேலே கை வைக்க ஆரம்பிச்சுட்டான். அவர்கள் கோல்வார்க்கரை அந்த இடத்தில் கொண்டு வந்து பதிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். கோல்வார்க்கரை கொண்டு வந்து எல்லா இடத்திலும் திணிக்கிற ஒரு நாட்டினுடைய துரோகி, தேச துரோகி தான் அந்த கோல்வார்க்கர். மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய அரசினுடைய தலைவராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாள் முதல் எப்படியாவது தேச தலைவருடைய பெயரை எல்லாம் மறைத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு காந்தியடிகள் பேரில் இருக்கிற மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி இந்த திட்டத்தை பெயரை எடுப்பது மட்டுமல்ல, திட்டத்தையே சிதைக்கக்கூடிய அளவுக்கு சதி திட்டம் தீட்டியிருக்கிறார். இந்த அறிவிப்பு வந்தவுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கண்டன குரலை எழுப்பியிருக்கிறார். இன்றைக்கு தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியும் ஏனைய இந்தியா கூட்டணி கட்சிகளும் கண்டன குரலை தமிழ்நாடு பூராவிலும் எழுப்பியிருக்கிறார்கள். எனக்கு முன்னால் பேசியவரெல்லாம் குறிப்பிட்டதைப் போல இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது யூபிஏ அரசு அமைந்த பிறகு உலக பொருளாதார மேதை என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மன்மோகன் சிங் அவர்கள் விவசாய மக்கள், இந்தியா ஒரு விவசாய நாடு, ஆக அந்த விவசாயிகள் 365 நாளில் ஏறத்தாழ ஒரு 100-150 நாள் தான் அவருக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது. எஞ்சியிருக்கிற நாட்களிலே அவருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருந்த காரணத்தினால் வறுமையை ஒழித்திட வேண்டும், விவசாயிகளை காத்திட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தை 100 நாள் வேலை திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஏறத்தாழ 18 ஆண்டு காலமாக இந்தியா பூராவிலும் இருக்கிற ஏழை எளிய விவசாயிகள் ஒருவேளை உணவாவது உணவக்கூடிய அளவுக்கு நிலைமைகளை மாற்றி அமைத்தது இந்த திட்டம். விவசாயிகளுக்கு எதிரியாக மோடி பல திட்டங்களை சட்டங்களை கொண்டு வந்தார். அதனை எதிர்த்து போராட்டம் நடத்தி 400க்கு மேற்பட்டவர்கள் மாண்டார்கள். அதற்கு பின்னால் அதை திரும்ப பெற்றுக் கொண்டார். அதேபோல்தான் இந்த திட்டத்தையும் அவர் திரும்பி பெறுகிற வரை இந்தியா கூட்டணி ஓயாது என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நரேந்திர மோடிக்கு நாம் எச்சரிக்க வேண்டும். காந்தியின் மீது அவர்களுக்கு இருக்கிற அந்த வன்மை இன்னும் ஒழியவில்லை. அவரை கொன்று விட்டார்கள். எனக்கு பின்னாலே ஆசிரியர் அவர்கள் விளக்கமாக பேச இருக்கிற காரணத்தினால் காந்தியை நீங்கள் ஒழிக்க நினைத்தால் முடியாது. இன்னும்
இன்றைக்கு இந்த பெயர் எடுத்திருக்கிறார்கள். எனக்கு இருக்கிற சந்தேகம் எல்லாம், காந்தி படம் நோட்டிலே இருப்பது திடீரென்று ஒரு நாள் இரவு நரேந்திர மோடி அறிவித்தாலும் அறிவிப்பார், இனிமேல் காந்தி படம் போட்ட நோட்டெல்லாம் செல்லாதுன்னு அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவார். ஏனென்று சொன்னால் அதை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் துணிவார்கள். தமிழ்நாட்டிலே அது நடக்காது, அவர் வேறு ஒன்று முடிவில்லை என்பதால் அவர்கள் எத்தனையோ செய்து பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் முதல் கண்டன குரலை முதலமைச்சர் எழுப்பிவிட்டார். இன்றைக்கு நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இன்றைக்கும் 22ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற இயக்க இந்தியா கூட்டணியினர் 23ஆம் தேதி நடத்த இருக்கிறார்கள். இந்த தொடர் போராட்டம் வெற்றி பெறும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகாத்மா காந்தியின் பெயரை யாரும் இந்த தேசத்தில் மனிதர்கள் உள்ளவரை அழிக்க முடியாது. இது மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியும், RSSக்கும் தெரியும். ஆனால் அவருடைய நோக்கம் என்னவென்றால், மகாத்மா காந்தி அவர்களை சிறுமைப்படுத்தி பார்த்து மகிழ்ச்சி அடையலாமா? இதுதான். யாரோ சொன்னா, நான் கடலில போய் பார்த்து கொஞ்சம் தண்ணியை எடுத்து இந்த கடலை நான் வற்ற வைக்கிறேன் பாருங்கள் என்று சொன்னானாம். அதுபோல் மோடியும் அமித்ஷாவும் RSS கும்பலும் நம்முடைய மகாத்மா காந்தியை அடிக்கடி சீண்டி பார்ப்பது, தொட்டு பார்ப்பது. படுபாதகர்கள் அவரை சுட்டு படுகொலை செய்தார்கள். படுகொலை செய்த பிறகு கூட இன்னும் அந்த வெறி அடங்கவில்லை. அவர் பெயர் கூட எங்கும் இருக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். அதுதான் ஜி ராம்ஜி என்ற அந்த திட்டத்தை மாற்றுகிறார்கள். என்ன அது ஜி ராம்ஜி? தமிழ்நாட்டு மக்களுக்கு வாயிலே சொல்ல முடியாத வார்த்தைகள். நேற்று கூட நாடாளுமன்றத்தின் பேரவைத் தலைவர் ஓம் பிர்லா அவர்கள் செல்வ கணபதி அவர்கள் பேசும்பொழுது சொல்லுகிறார், சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி என்று சொல்ல முடியவில்லை, செல் 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 என்றார். என்ன அவர் பேசுறார் அவருக்கே தெரியல. அது செல்வ கணபதி பேசும்போது சொன்னார், இதான் உங்க பிரச்சனை, எங்க பெயரை கூட தமிழ்ல உச்சரிக்க முடியல, ஆனா நீங்க தமிழை கத்துக்கிறேன்னு சொல்றீங்க, தமிழ்நாட்டு பிறக்க வேண்டும் அடுத்த பிறவியல்னு உங்க மோடி ஆசைப்படுகிறார். இதையெல்லாம் எவ்வளவு தோல் உறுத்தி காட்டினாலும், எவ்வளவு அவர்கள் அவமானப்படுத்தினாலும் தமிழ்நாட்டை சீண்டி பார்க்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தை வீணடிக்க வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் முன்னெடுத்தோம். இதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் 1 கோடி மக்களுக்கு பேர் இந்த மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு ஊரக உறுதி திட்டத்தில் பயனடைகிறார்கள். இந்த 1 கோடி பேரை முடங்க செய்ய வேண்டும், வாழ்வாதாரத்தை அழிக்க வேண்டும். இதுதான் பாஜகவுடைய திட்டம். இது எப்படி உருவானது? இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதலில் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி 10 ஆண்டுகள் நடைபெற்றது. எவ்வளவோ திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வந்தார்கள். உணவு உறுதி திட்டம், இந்த இந்தியாவில் இருப்பவனுக்கு உணவை உறுதி செய்ய வேண்டும். இந்த இந்தியாவில் பிறந்து வாழ்பவர்களுக்கு கல்வியை உறுதி செய்ய வேண்டும். கல்வி உரிமை சட்டம், யார் எந்த தகவலை பெற வேண்டும் என்றாலும் அந்த தகவலை பெறுவதற்கு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று தகவல் உரிமை பெறும் சட்டம் RTI கொண்டு வந்தார்கள். இப்படி பல திட்டங்கள், கல்வி உரிமை, உணவு உரிமை, தகவல் உரிமை எல்லாத்தையும் கொண்டு வந்தது காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில. ஆனால் இதற்கெல்லாம் உயர்ந்த திட்டம் எது என்று என்னை பொறுத்தவரை சொன்னால், இந்த 100 நாள் வேலை என்று சொல்லுகிறார்களே, இதுதான் மகத்தான திட்டம். நான் திட்டக்குடியில 2006 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அங்க அடிக்கடி குடிசைகளில போய் பெரியவர்கிட்ட பேசும்பொழுது ஒரு அம்மா கிட்ட கேட்டேன், எப்படி அம்மா இருக்கீங்கன்னு. 70 வயசு இருக்கு அவங்களுக்கு. நல்லா இருக்கேன்னாங்க. எப்படின்னா, முன்னாடிலாம் ரொம்ப அமைதியா டல்லா இருப்பேன், இப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன்னு. அந்த அம்மா சொன்னாங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நான் சேர்ந்திருக்கேன், கார்டு போட்டிருக்காங்க எனக்கு. இப்போ நான் போறேன், நான் கட்டி இருக்கின்ற சேலை வெறும் 120 ரூபாய். ஆனால் அன்னை சோனியா காந்தி கொண்டு வந்த திட்டத்தில் 100 ரூபாய் முடிச்சு போட்டு வச்சிருக்கேன். என்கிட்ட 5000 ரூபாய்க்கு மேல இந்த புடவையில ஒட்டிட்டு இருக்கேன்னாங்க. இதுதான் புரட்சிகரமான திட்டம். இதைதான் அன்னை சோனியா காந்தி அவர்கள் கொண்டு வந்தார்கள். இது மோடிக்கு பிடிக்கல, அமித்ஷாவுக்கு பிடிக்கல, RSS கூட்டத்துக்கு பிடிக்கல. இதை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். ஒரு மாநிலத்திற்கும் எங்கெங்கெல்லாம் பாஜக ஆளாத ஆட்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் நிதி சுமையை சுமத்த வேண்டும். அங்க ஒன்றிய அரசு நிதி அறிக்கையில பணத்தை எல்லாம் வாரி வாரி வழங்க வேண்டும். யாருக்கு? பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு, அவர்கள் கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு. தமிழ்நாட்டு மாநிலத்தில் உரிமையை காப்போம், உரிமையை பாதுகாப்போம் என்று நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் சொன்னால், உங்கள் மக்களை நசுக்குவேன் என்று ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். வரி, GST வரியாகட்டும்,
தமிழ்நாட்டிலிருந்து வருவாய் அதிகமாக பெறுவதற்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பு, நேர்மை, உண்மை, வியர்வை, ரத்தத்தை சிந்தி வரியாக கொடுக்கிறோம். இன்று வரி செலுத்துகின்ற மாநிலங்கள் 2வது மாநிலமாக இருக்கிறது. ஆட்சி பொறுப்பு 2021 பொறுப்பேற்கும் பொழுது 3வது மாநிலம், இப்பொழுது 2வது மாநிலம். இன்றும் முதல் மாநிலத்திற்கு வருவதற்கு எல்லா வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கிறது. புரட்சிகரமான மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அறிவுஜீவிகள், உழைப்பாளிகள், நேர்மையானவர்கள், வரலாற்றில் இடம் பிடிப்பவர்கள் என்று சொன்னவுடன் மோடிக்கும் பிஜேபிக்கும் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படியெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை நசிக்க வேண்டுமோ அப்படி நசிக்க கொண்டிருக்கிறார்கள். இதுல கம்யூனிஸ்ட் தோழர்கள் பேசும்போது சொன்னார்கள், இந்த திட்டம் வரும்பொழுது சீதாராம் யெச்சூரி கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு. இன்று இந்தியா கூட்டணியில் இருக்கிறார்களே எல்லோரும் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர அப்பொழுது கூட்டணியில் இருந்தார்கள். எல்லோருக்கும் இந்த பங்களிப்பு உண்டு. மற்ற வரலாற்றில் எல்லோரும் இடம்பெறுகிறார்கள். ஆனால் எங்களுடைய துரதிர்ஷ்டம் என்னவென்றால், நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை நாங்களே போய் மக்களிடம் சொல்லுவதில்லை. ஆகையால் இந்த திட்டத்தை யார் கொண்டு வந்து என்று கிராமத்தில் கேட்டால் ஒருவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்பொழுது அன்னை சோனியா காந்தி தானே கொண்டு வந்தார் என்றால், ஆமாம் சோனியா காந்தி கொண்டு வந்தார் என்றார். ஆகவே விளம்பரம் தேடுவதும் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் கொண்டு வந்ததையும் சொல்ல தெரியாது. ஏனென்றால் காந்தி வழி வந்தவர்கள், மக்களுக்கான திட்டம் என்று நாங்கள் அதை பற்றி சொல்லுவதில்லை. ஆனால் கொண்டாடாததை, செய்யாததை செய்தோம் என்று தம்பட்டம் அடிக்கும் தலைவர்களும் இந்தியாவில் இருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த திட்டம் மகத்தான திட்டம் என்று சொல்ல நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். கொரோனா பெருந்தொற்று வந்தது. கொரோனா பெருந்தொற்று வரும்போது ஐநா சபை என்ன கவலைப்பட்டது? உலக நாட்டு தலைவர் என்ன கவலைப்பட்டார்கள்? உலகத்திலேயே சீனாவுக்கு பிறகு மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்படும் நாடு எது என்றால் இந்தியா என்றார்கள். ஏனென்றால் மாத கணக்கில் மூடப்பட்டது, கடைகள் அடைக்கப்பட்டன, மக்கள் நடமாட்டம் முடக்கப்பட்டது. ஆனால் இந்தியாவிலே லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போவார்கள், மாண்டு போவார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அதே பத்திரிகையும், அதே ஐநா சபையும், அதே உலக தலைவர்களும் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு நாங்கள் ஆய்வு செய்தோம். இந்தியா எப்படி தப்பித்தது என்றால், அங்கே மகாத்மா காந்தி பெயரில் 100 நாள் வேலை திட்டம், இந்த 100 நாள் வேலை திட்டம் இந்தியா தப்பித்தது. ஏழை எளிய மக்கள் உயிரோடு இருக்கிறார்கள். இந்த திட்டம் கட்டி வரவில்லை என்றால் பசியாலும் பட்டினியாலும் லட்சக்கணக்கான மக்கள் மாண்டு போயிருக்கிறார்கள் என்பதை ஐநா சபையில் வாதாடி இருக்கிறார்கள். இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் எந்த விளம்பரமும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள், இந்திய மக்களுக்காக திட்டங்களை தீட்டினோம். ஆனால் விளம்பரங்களுக்காக தமிழ்நாட்டு மக்களையும் இந்திய மக்களையும் நீங்கள் அழிக்க துடிக்கிறீர்களே, உங்களுடைய வேலை எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இங்க போராடுகின்றவர்கள் எல்லாம் மக்களுக்காக போராடுகிறோம், மக்களுக்காக பேசுகிறோம். சில பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வாக்குகளுக்காக, அடுத்த தேர்தலுக்காக, யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக. ஆனா இந்தியா கூட்டணி தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு எதிராக இந்த போராட்டத்தை துவக்கி இருக்கிறோம். இந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் இங்கு எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோரும் 100% கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நாங்கள் இதுவரை கோரிக்கையை வைத்ததில்லை, கோரிக்கை வைப்பதற்கு வாய்ப்பும் நீங்கள் கொடுக்கவில்லை, எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றி வருகிறீர்கள். ஆனால் எல்லோர் சார்பாகவும் காங்கிரஸ் பேர் இயக்கம் ஒரு கோரிக்கை வைக்கிறது. இந்த அநீதியை தட்டி கேட்பதற்காக உங்கள் தலைமையில் கிராமம் முழுவதும் ஒரு அணில் திரள் போராட்டத்தையும், கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெறுகிறார்கள், இவர்கள் சாலையில் நிறுத்தி இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். தமிழ்நாடு தலைமையில் ஒன்றிணைக்கிறது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். இதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மகாத்மா காந்தி பெயரை மட்டும் அவர் நீக்கிறார்கள் என்று நம்மால் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. மக்களுடைய வயிற்றில் அடித்திருக்கிறார்கள், மக்களுடைய பசியோடு போராடுகிறார்கள், வாழ்க்கையோடு போராடுகிறார்கள். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் யார் யாரெல்லாம் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அட்டை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக இந்த போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். நீங்கள் முதலமைச்சராக உங்களை கேட்கவில்லை, இந்த தேசத்துடைய தமிழ்நாட்டுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இந்த போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் உங்கள் பின்னாடி அரிதிரள தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர் பெருமக்களுக்கும் எங்களுடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மூத்த தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். தொடர்ந்து சர்வாதிகார திட்டங்களை, சட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒன்றுதான் இன்றைக்கு
இந்தியாவில் வறுமை ஒழிப்பு திட்டமாக கொண்டு வரப்பட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பாக டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களால் அன்றைக்கு இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் சார்பில் இந்தியாவில் வறுமையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு அருமையான திட்டம்தான் தேசப்பிதா மகாத்மா காந்தி பெயரிலான இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இதன் மூலம் இந்தியாவில் பல கோடி பேர் வறுமையில் இருந்து விடுபட்டார்கள். இன்றைக்கு மக்கள் வறுமையில் இருந்து விடுபடுவதை ஏற்காத இந்த மனுவாத அரசு, இந்த மோசமான வர்ணாசிரம கோட்பாட்டை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த அரசு இன்றைக்கு அதை ஒழித்து கட்டுவதற்காக இன்றைக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இந்த அரசு அமைந்ததிலிருந்து, ஒன்றிய அரசு அமைந்ததிலிருந்து படிப்படியாக குறைத்து 100 நாள் வேலையை ஒரு 25 நாளைக்கு கொண்டு வந்தாங்க. என்னுடைய தொகுதி உள்ளிட்ட பல தொகுதிகளில் தமிழ்நாட்டில் 100 நாள் வேலையெல்லாம் இத்தனை வருஷமா அவர் கொடுக்கவே இல்லை. 25 நாட்கள் அளவுக்கு குறைத்து சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த மோடி அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த மோசமான அரசு மகாத்மா காந்தி பெயரிலான அந்த திட்டத்தை, மகாத்மா காந்தியின் மீதான அந்த வன்மத்தின் காரணமாக அந்த பெயரையே இன்றைக்கு நீக்கி இருக்கிறார்கள். காந்தியின் தேசத்தை கோட்சேவின் தேசமாக மாற்றுவதற்காக இவர்கள் தொடர்ந்து திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனை முறியடிக்கக்கூடிய விதத்தில் நாம் எல்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து களத்தில் போராட வேண்டிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். அதனை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கக்கூடிய, முதலில் இன்றைக்கு களத்திற்கு இந்த திட்டத்திற்கு எதிராக முன் வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் நெஞ்சார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படி இந்த பாஜக மோடி அரசுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்கிறாரோ, அவர்களுடைய சதி திட்டங்களை, சதி சட்டங்களை எதிர்த்து துணிச்சலாக இன்றைக்கு களத்தில் நிற்கிறாரோ, அதே போன்று இன்றைக்கு தேசிய அளவில் இவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்வது காங்கிரஸ் கட்சியுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அவர் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல திக்கற்ற திராணியற்ற ஒரு அரசுதான் இந்த மோடியினுடைய RSS அரசு. அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. இன்றைக்கு ராகுல் காந்தி எடுக்கக்கூடிய ஆயுதம் என்பது எது தெரியுமா? தமிழ்நாட்டில் எந்த ஆயுதத்தை எடுத்து தமிழ்நாடு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறதோ, இந்த ஆதிக்க சக்திகளை இன்றைக்கு ஒடுக்கி எல்லா மக்களுக்குமான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறதோ, கல்வியில் வளர்ந்திருக்கிறதோ, வேலை வாய்ப்பில் வளர்ந்திருக்கிறதோ, மருத்துவ கட்டமைப்பில் வளர்ந்திருக்கிறதோ, அந்த சமூக நீதி கொள்கையை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு தலைவராக இளம் தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்மால் சொல்லிக்கொள்ள முடியும். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த நாட்டில் 79 வருஷத்துக்கு பிறகும் ஏன் வறுமையில கிடக்கான்? பகத்சிங் புரட்சியாளர் பகத்சிங் கனவு கண்டானே, பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலை வாய்ப்புகளை தேடி அலையாத இளைஞன் இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு தேசமாக இந்தியா திகழ வேண்டும் என்று கனவு கண்டானே, அந்த தேசம் ஏன் இன்னும் வரவில்லை? அதற்கு முட்டுக்கட்டையாக தடையாக இருப்பது இந்த உயர் ஜாதி ஆதிக்கம். அந்த ஆதிக்கத்தை தகர்த்து சமூக நீதியை படைப்பதுதான் இந்தியாவுக்கான உண்மையான விடுதலை என்பதை ராகுல் காந்தி இன்றைக்கு முழங்குகிறார். அதனாலதான் 90 பேர் பிரதமருக்கு கீழே இருக்கக்கூடிய செயலாளர்கள் 90 பேர்ல 3 பேர் தான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் இருக்கிறான். உயர் ஜாதியினருக்கு 87 இடங்கள் என்று சொன்னால் எப்படி சாதாரண சாமானிய மக்களுக்கு இடங்கள் கிடைக்கும் என்கின்ற கேள்வி எழுப்புகிறார். பதில் இல்லை. பட்ஜெட் தயாரிப்பில் பிற்படுத்தப்பட்ட மக்களோ, தாழ்த்தப்பட்ட மக்களோ, பழங்குடி மக்களோ, சிறுபான்மை சமுதாயத்துடைய பிரதிநிதித்துவம் இல்லை என்று சொன்னால் எப்படி அவர்களுக்கான நிதிகள் ஒதுக்கப்படும், அவருடைய வறுமை ஒழிக்கப்படும் என்ற கேள்வி எழுப்புகிறார். பதில் சொல்ல திராணி இல்லை. ஆக இந்த ஆதிக்கத்தை நிர்மூலமாக்கி சமூக நீதியை மலர வைப்பதுதான் இந்தியாவினுடைய உண்மையான வெற்றி என்பதை உணர்ந்து இன்றைக்கு ராகுல் காந்தி களமாடி கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்தை வலுப்படுத்தும் விதமாக இன்றைக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை நான் நெஞ்சார பாராட்டுகின்றேன். நிச்சயமாக இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை பின்வாங்க வைப்பதற்கான போராட்ட களத்தை வடிவமைக்க வேண்டும். எப்படி வேளாண் திருத்த சட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளை பண்ணை அடிமையாக மாற்றுவதற்கு திட்டமிட்டார்களோ, அதை எடுத்து விவசாயிகள் எப்படி போராடி இந்த திட்டத்தை பின்வாங்க வைத்தார்களோ, அப்படி
சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் நடத்த மாட்டோம் என்று இருமாப்ப பேசிய அந்த கூட்டத்தை சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் நடத்துவோம் என்று சொல்ல வைத்தவர் ராகுல் காந்தியும் இந்தியா கூட்டணியும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே அடிப்படையில் போராட்ட களத்தை முன்னெடுப்போம், இந்த பாசிச பாஜகவை வீழ்த்துவோம், ஜனநாயக இந்தியாவை கட்டமைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. நமக்கு புரியாத பேரை வைக்கிறது தான் அவனுங்களுக்கு வேலை. அது என்னமோ யோஜனாங்கிறான் போஜனாங்கிறான், இன்னும் நமக்கு யாருக்கும் வழங்குறது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு ஏன் நாட்டினுடைய பிரதான வெள்ளக்காரன் வந்து இந்தியாவை யார்கிட்ட கொடுத்தான்? மரியாதைக்குரிய மகாத்மா காந்தி அவர்கள்ட்ட தான் ஒப்படைச்சான். யாரும் தெருவில் போறவன்ட்டெல்லாம் ஒப்படைக்கல. கோல்வார்க்கர் கையில் இந்த நாட்டை கொடுக்கல. எந்த ஆர்எஸ்எஸ் காரனும் நாட்டுக்காக போராடல. இந்த நாட்டுக்காக உப்பு சத்தியாகிரகம் பண்ணல, தண்டி யாத்திரை பண்ணல, இந்த நாட்டுக்கு எந்த சேவையும் செய்யாம இந்த நாடு உதிச்ச இந்த ஆர்எஸ்எஸ் உதிச்ச காலத்திலிருந்து இந்த நாட்டுக்கு துரோகமே செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஆர்எஸ்எஸ் இப்பவும் அந்த வேலையை அவர்கள் நிறுத்துவதாக இல்லை. தொடர்ந்து ஃப்ராடு, திருட்டு வேலை, பொய் வேலை, அயோக்கியத்தனமான வேலை, மோடிங்கிற பேர்ல ஒரு ஃப்ராடு இந்தியாவை நாட்டை ஆண்டுகிட்டு என்னென்னலாம் அயோக்கியத்தனம் பண்ண முடியுமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எல்லாரையும் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிறான்பா. இப்ப எல்லாரையும் விட்டுட்டு இப்ப நேரா மகாத்மா காந்தி மேலே கை வைக்க ஆரம்பிச்சுட்டான். ஆக இந்த மகாத்மா காந்தி அவர்களை, ஏன்னா மகாத்மா காந்தியை நம்ம வந்து உயிருக்கு உயிரா நேசிப்பவர்கள், மகாத்மா காந்தியை நம் உயிருக்கு உயிரா நேசிப்பவர்கள் நம்ம உள்ளத்துல மட்டுமில்ல, மகாத்மா காந்தி அவர்கள் உள்ளத்தில் மட்டும் இருக்கக்கூடாது, ஒவ்வொருவருடைய கரங்களிலும் இருக்க வேண்டும் என்றுதான் ரூபாய் நோட்ல கூட நம்முடைய அண்ணல் காந்தி அவர்கள் இருக்கிறார்கள். எப்பொழுதுமே மறக்க முடியாத இடத்தில், மறக்க முடியாத உள்ளத்தில் இருக்கக்கூடியவர் மகாத்மா காந்தி. அந்த மகாத்மா காந்தியையே அப்புறப்படுத்தணும். இவன் திட்டம் பூரா மகாத்மா காந்தியை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது ஒரு திட்டமாக இருந்தாலும் கூட அவர்கள் கோல்வார்க்கரை அந்த இடத்தில் கொண்டு வந்து பதிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். கோல்வார்க்கரை கொண்டு வந்து எல்லா இடத்திலும் திணிக்கின்ற ஒரு நாட்டினுடைய துரோகி, தேச துரோகி தான் அந்த கோல்வார்க்கர். அந்த தேச துரோகியை ஒவ்வொரு இடத்திலும் பதிய செய்ய வேண்டும் என்பது முயற்சி காரணத்தால் தான் அண்ணல் மகாத்மா காந்தியினுடைய பெயரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதற்காக என்னென்ன செய்ய முடியும்? தமிழ்நாட்டில் மாநில உரிமைகள் எல்லாம் பறித்தாங்க. மாநிலத்தில் என்னென்னலாம் உரிமைகள் இருக்கோ அதையெல்லாம் எடுக்கணும். அந்த வகையில் தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 90% இந்த திட்டத்திற்கு நிதி கொடுத்து கொண்டிருந்த மத்திய அரசு 60% வந்துட்டான். ஆக இது என்னன்னு இது எதிர்னா இதுல மட்டும் இல்ல, இவர்கள் யாரை காப்பாற்ற நினைக்கிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு இவர்களுக்கு உதவி செய்ய மனசு இல்ல, ஏழைகளுக்கு உதவி செய்ய மனசு இல்ல. பேங்க்ல வந்து அந்த மினிமம் டெபாசிட் தொகை 1000 ரூபாயோ 5000 ரூபாய் வச்சுட்டு அதை நம்ம எல்லாரும் அந்த மினிமம் டெபாசிட் தொகையை வச்சுக்க முடியுமா? எல்லாரையும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணு சொல்லிட்டு கூட தேடி ஓபன் பண்ணிட்டு அந்த மினிமம் டெபாசிட் தொகையை கூட வைக்க முடியாதவர்களிடமிருந்து கிட்டத்தட்ட 8500 கோடி ரூபாயை கொள்ளையடித்திருக்கிறார் இந்த மோடி. அதோடு இல்ல, இப்படி 16 லட்சம் கோடியை இப்பொழுது கொள்ளையடித்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறான். எல்லா பணக்காரர்களுக்கும் வங்கிகளில் ஏமாற்றப்பட்டு நம்மளுடைய வங்கியை ஏமாற்றி இருக்கிறார்கள். இப்படி ஒரு மோசமான கும்பல் இனியும் இருக்க வேண்டுமா என்பதை தான் நான் பார்க்கணும். இன்னைக்கு எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அண்ணன் செல்வ பெருந்தகையார் தலைமையில் இவ்வளவு பெரிய போராட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸை பார்ப்பதிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் போராட்டம், ஆர்ப்பாட்டம், எஸ்ஐஆருக்கு போராட்டம் பண்றாங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சி எதை எடுத்தாலும் போராட்டங்களில் இன்று காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வீதிக்கு இறங்கி இருக்கிறது, வீதியாக வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலும் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஒரு ஏற்படுத்தக்கூடிய சக்தியை நிச்சயமாக இந்த காங்கிரஸ் ஏற்படுத்தும். அதே போல இந்தியாவிலும் இந்த கொள்ளைக்காரர்களிடமிருந்து வெள்ளைக்காரர்கள் இந்தியா வந்தா இப்ப என்னன்னா இந்த கொள்ளைக்காரர்களை நம்ம எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஆகையால் நாம் அனைவரும் இந்த போராட்டத்தை வலுப்படுத்துவோம், தொடர்ந்து போராடுவோம். காந்தியின் பெயரை
யாராலையும் எடுக்க முடியாது, யாருடைய உள்ளங்களிலும் இவருக்கு எடுக்க முடியாது என்பதை அதற்கு நாம் அனுமதிக்கவே கூடாது என்று கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தை இவ்வளவு சிறப்பாக நடத்திய தமிழக காங்கிரஸ் கட்சிக்கும் அதை வந்திருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.